நேயர்களே, நம்ம ஒவ்வொரு காணொலியும் நாட்டு ரகமான கிடை மாடுகளை பற்றி நேர்காணல் எடுத்துப்பட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு கிடைக்கு வந்திருக்கோம், அருளான கிடைக்கு. இந்த மாட்டின் பற்றிய விவரங்களை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கும். நம்ம கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனல் எதுக்கு எடுத்து இந்த வீடியோ காணொலி பகிர்றோம்னா, நேயர்களுக்கும் கிடைமாட்டின் உரிமையாளருக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்துவது தான். இடைத்தரகர்கள் இல்லாம நீங்க நல்ல கிடைமாடு, நல்ல ஜல்லிக்கட்டுக்கு நல்லா நின்று விளையாடக்கூடிய காலை வாங்குறதுக்கு வேண்டும்னா நம்ம கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனல் கண்டினியூவா பார்த்துட்டு இருங்க. அதுக்காக தான் இந்த காணொலி எடுத்து பகிர்றோம். கிடைமாட்டு உரிமையாளருக்கும் நேயர்களுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுத்துறது நம்மளுடைய நோக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அண்ணா. உங்க பேரு எந்த ஊருண்ணே? அரியலூர் மாவட்டம் கீழேசன அருள் பாண்டியன். அருள் பாண்டியன். எத்தனை தலைமுறையான இந்த மாதிரி? ஒரு 4 தலைமுறை வச்சிருக்கோம். 4 தலைமுறை. தாத்தா பாட்டாங்க. ஆமா, தாத்தா எல்லாமே நாங்க மாடு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப தோராயமா எத்தனை மாடு இருக்கும்? இதுல ஒரு 500 மாடு இருக்குண்ணா. 500 மாடு. 500 மாடு இருக்கு. இது வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் காலை கட்டு நிறைய கொண்டு போய் கொடுத்துருக்கேன்னா, நம்ம காலை நிறைய இடத்துல போய் பாஞ்சிருக்கு. நல்லா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பேரு சொல்ல முடியும்? பேரு சொல்லாம இந்த இது உளிபுரத்துல பாத்தீங்கன்னா வைரம்னு சொல்லி ஒரு மாடு ஒண்ணு கொடுத்தேன். அங்க வந்து நெய்க்காரம்பட்டியில ஒரு மாடு ஒண்ணு கொடுத்துருக்கேன். நல்லா நின்று விளையாடுது. புள்ளமாடியில 4 மாடு கொடுத்துருக்கேன். புள்ளமாடியில 4 மாடு நிக்குது மாடு. இந்த ஜெயகண்டத்து சைடு 2 மாடு கொடுத்துருக்கேன். ஆமாண்ணா. இங்க வந்து சின்ன சேலத்துல என்னென்ன மாடு கொடுத்தேன். சின்ன சேலத்து. ஆமா. ஆத்தூர்ல 2 மாடு கொடுத்துருக்கேன். ஆத்தூர்ல 2. ஆமாண்ணா. மதுரை சைடு அந்த சைடுல வந்து அந்த சைடு நான் வந்திருக்கேன். ஆள் வந்திருக்கேன். ஆனா மாடு அங்க இருந்து மாடு எடுத்து வந்தது இல்ல. நம்ம மாடு அங்க மதுரை சைடு கொடுத்தது இல்ல. சும்மா 2-3 கண்ணு ஊட்டி மட்டும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் தெரியல. இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒருத்தநாட்டு சைடு புதுக்கோட்டை சைடு ஒரு 2 வேலை தான் கொடுத்துருக்கேன். அங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா. இப்ப நம்ம கடையில 2 பல்லு 4 பல்லு அந்த மாடெல்லாம் இருக்கு. இருக்குதுண்ணா. குடுக்கற பேர் இருக்குண்ணா. இருக்குண்ணா. நிறைய பேர் கேக்குறாங்கண்ணா புதுக்கோட்டை அந்த சைடுல இருந்து. வர சொல்றேன். சரி. நல்ல மாடை நல்ல காரஞ்சாரமா இருக்கு நம்மள்ட்ட இருக்கிறது. போனா யாரா இருந்தாலும் அருள் எடுத்தோமா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பேரு விளங்கணும். நம்ம பேரு தான். அதான் எங்க போனாலும் அருள்னு சொன்னா தெரியும்ண்ணா. ஓகேண்ணா. ஆனா உங்க நேயர்களுக்கு உங்க தொலைபேசி நம்பர் சொல்லுங்கண்ணா. 93 45 42 03 66. நேயர்களே, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கால இப்ப அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லு மாடு இருக்கு, கன்று இருக்கு. நீங்க தேவைப்பட்டா அண்ணனை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்ட என்னட்டு சொன்னா அண்ணன் இருக்கிற இடத்துக்கு நான் ஆச்சிட்டு வந்துருவேன். உங்க தற்காலத்துக்கு 2 பல்லு 4 பல்லு காலை இருக்கு, இளங்கன்றும் இருக்கு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு அண்ணன்ட்ட வாங்கிக்கலாம். அண்ணன் கடையில இருந்து நிறைய மாடுகள் வாங்கிட்டு போய் வாடியில நல்ல பேர் பெற்று கொடுத்துருக்கு. இப்ப சொன்னாங்க நிறைய மாடு வித்துருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 4-5 தலைமுறையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அண்ணன்ட்ட வந்து கேட்டு நல்ல மாடை வாங்கிக்கிங்க. இப்ப எப்ப வேணாலும் வரலாம். எப்ப வேணாலும் வரலாம். அப்படியே என் கடையில இல்லைனாலும் நல்ல தரமான கண்ணா நம்ம அடுத்த கடையில நம்ம கூட்டாளிகள்ட்ட அண்ணன் சாமித்துறை அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க, ராம அண்ணன், சின்ன அண்ணன், அவங்கள்ட்ட சூப்பரான தரமான கண்ணா இருக்கு. எல்லா தொட்டியும் வாங்கி தருவாங்க. இது எந்த ரகம்னு இருக்கு? நம்மள்ட்ட உம்பளச்சேரி புலிவளம். புலிவளம். ஆமா. இந்த 2 ரகம் நம்மளுக்கு. 2 ரகம். இந்த மாடுகளுக்கு என்னென்ன நோய் வரும்? இந்த நோய் மாட்டுக்கு பெரியம்மா வரும், காவசாதின்னு சொல்லி அது ஒரு நோய் வரும். அப்புறமேலுக்கு பாத்தீங்கன்னா பரப்பசுக்கு வரும். அதுக்கப்புறம் மாட்டுகளுக்கு நோய் வராதுங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்போது நம்ம ஊசி நாங்களே போட்டுருவோம். நாங்களே போட்டுருவோம். அது இந்த சின்ன கண்ணுகளுக்கு வரும்போது அம்மா ஊசி போய் டாக்டர் கட்டோம்னா அவங்களே தருவாங்க. நம்மளே வேண்டியது நம்மளே போட்டு அவங்களாம் வந்து கிட்ட வர முடியாது. ஆமா, டாக்டர் கண்டாலே எல்லாம் மிரண்டு ஓடிடும். அவங்க வேற வேட்டி பாயும். ஆமா. இப்ப நிறைய தொழில் காலம் மாறி போச்சுண்ணே. ஏதோ படிச்சுட்டு வெளிநாடு போறாங்க. நானும் சவுதியில போய் 4 வருஷம் இருந்தேன். அங்க போய் 8 லட்சம் காசை விட்டுட்டு தானே சம்பாரிச்சு 2 வருஷம் சம்பளமே போடல. 2 வருஷமா சம்பாரிச்சுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அந்த வேலையே வேணாம், இதே போதும், சொந்த தொழிலே செய்வோம். அங்க போய் அவனுக்கு இன்னொருத்தவங்க முட்டி அடிக்கிறது, நம்ம செஞ்ச தொழிலு, நம்ம பாட்டு அப்பா செஞ்ச தொழிலு, நம்ம அந்த தொழிலை செஞ்சு இதுலயே இருந்துப்போம் அப்படின்னு தான் இருக்கு. கிளை மாடு மேய்க்கிறவனு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. மாடு மேய்க்கிறவனு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. கிளை மாட்டை எப்படி பாத்துக்கிறோமோ அதோட அவங்க பொண்ணு நாங்க தங்க மாதிரி வாங்கி பாத்துக்குவோம். எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. இந்த வரலையும் என் ஒய்ஃபுக்கு கருப்பு மாடு எது சோப்பு மாடு எது தெரியாது. நான் வரலையும் வீட்டை விட்டு விட்டது இல்ல. கூட பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் கிளை மாடு தான் வச்சிருக்காரு. மாடு மேய்க்கிறது மாட்டெல்லாம் வித்து போட்டு நான் உங்களுக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரு ஒரே இடத்துல
அப்படிலாம் கல்யாணம் பண்ண ஆமா. அவசியம் இல்ல எனக்கு அப்படி கல்யாணம் இப்ப வேணாண்ணே மாடு போதுண்ணே அப்படி இந்த மாட்டையே இந்த மாட்டெல்லாம் நாங்க எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறோம் இந்த மாட்டை பாதுகாப்பா பாத்துக்கிற மாதிரி அவங்க பொண்ணு நாங்க பாதுகாப்பா பாத்துக்குவோம் ஆனா பொண்ணு தரத்துக்கு எல்லாம் கீழே பாக்குறாங்க 2 டிகிரி முடிச்சிருக்கு 3 டிகிரி முடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு எத்தனை அரியர் வச்சிருக்குன்னா உள்ளார போய் பார்த்தா தெரியுங்களா உண்மைதான் படிச்சாலும் இது நாட்டு படிச்சாலும் இந்த மாட்டை நம்மளுக்கு இந்த மாட்டை பார்க்க முடியுமா நம்மளால நம்ம புள்ள தலைமுறையில இந்த மாட்டை பார்க்க முடியுமா எல்லாம் அழிஞ்சிருச்சு நாட்டு அழிஞ்சிருச்சு இந்த காட்டுல முன்னாடியே நம்ம தாத்தாவுக்கு எந்த நோயுமே வந்தது கிடையாது நம்ம தாத்தா பாட்டா ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த காட்டு வெள்ள வந்து நம்ம ஆட்டு மாட்டு எருவு தான் போட்டாங்க இப்பதான் கண்ட உரத்தை ஒண்ணு போடுறாங்க உடனே நம்ம 40 வயசு வரையிலுமே உயிரோட இருக்கமா இல்லையான்னு தெரியல ரசாயன உரமா அதை போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க காட்டி ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க மனுஷனும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க மனுஷனுக்கு இன்னும் நோய் வர்றதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கு இந்த மாடு எதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த மாடு பாலுக்கு தானே தாய்ப்பாலுக்கு அப்புறம் இந்த மாட்டு பால் குடிச்சா அவ்வளவுதான் சத்து தாய்ப்பாலும் இது ஒண்ணு எருவு நல்ல எருவு கிடைக்கும் நாட்டு எருவு நம்ம காட்டுல போட்டோம்னா நல்ல விவசாயம் கிடைக்கும் சும்மா நாங்க எல்லாம் கடை கட்டுறாங்க ஜல்லிக்கட்டுக்கு தான் ஆமா ஜல்லிக்கட்டு மெயின் என்ன ஜல்லிக்கட்டுக்கு மெயினா கண்ணுட்டி கொடுப்போம் அது முன்னெல்லாம் கண்ணுட்டி ஜல்லிக்கட்டுக்கு எடுக்காம இருந்து இப்ப ஜல்லிக்கட்டு எடுக்கிறதுல இருந்து அதெல்லாம் டெய்லிக்கும் நமக்கு 20 பேர் 10 பேர் போன் அடிப்பாங்க ஆனா கண்ணுட்டி ஏதாச்சும் இருக்கா இருந்தா சொல்லுங்கண்ணா நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணுட்டி எல்லா கண்ணுட்டி சேல்ஸ் ஆயிடுங்க நம்மள்ட்ட ஒரு காலம் கூட நிக்காதுண்ணா எல்லாமே நான் கொடுக்க கண்ணு பொண்ணை கண்ணுட்டி கையில பிடிச்சி கொடுத்தனாலும் சரி அந்த கண்ணுட்டி போனா அங்க என் பேரை சொல்லுங்க ஓகேண்ணா நம்ம கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனல் வந்து பாத்துட்டு வந்து கேட்டாங்கன்னா நம்ம நேயர்களுக்கு நல்ல கண்டா கொடுங்க நல்ல கண்ணா கண்டிப்பா சரி எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம பேரை சொல்லிட்டு கன்று வாங்கிட்டு போனாங்க நல்லா இருக்கும் அதுதான் சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல பார்த்து நல்லபடியா செஞ்சு கொடுங்க சொல்லிருக்கேன் நீங்க வந்து நம்ம கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனலை சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா அண்ணா நல்ல கன்றா பாயக்கூடிய கன்றா நின்று விளையாட சுத்துமாடா என்ன இருக்கணும் இந்த மாடுல எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த சுத்து மாடு இது எப்படிலாம் இது வந்து கண்ணுட்டி நம்ம கயிறு போட்டு போடும் போதே தெரியும் சுத்தம் ஒண்ணு அது இல்லாம பொடி கண்ணுட்டுல ஒண்ணு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியாது பெரிய மாடாயி நம்ம நேரம் எடுத்துட்டு போறதுமே என்ன பண்ணும் கொண்டு போய் வீட்டுல அப்படியே கட்டி போட்டுருணும் அதை வந்து இந்த சின்ன பசங்க விட்டு கூட பாய்ச்ச கட்டக்கூடாது அது பாட்டுல ஒரு 4 பல்லு இருக்கணும் ஆமா தண்ணியில அது பாட்டுல இருக்குதுங்களா 4 பல்லுல புடிச்சிட்டு போய் அவுக்கணும் உடனே கொண்டு போறாங்க பசங்களை விட்டு கட்ட விடுறாங்க அந்த கண்ணுட்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கையில கொண்டு போக கூடாது புடிச்சிட்டு ஓடிடும் ஒரு 4 பல்லு 6 பல்லு மாட்டை இங்க இருந்து கண்டு எடுத்துட்டு போய் 6 பல்லு வரலையும் வீட்லயே வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கொண்டு போய் வாடியில நல்லா வரும் அதான் இது மித்த கடையில அதான் சொன்னாங்க ஒரு 6 பல்லு கண்டு அடிச்சாதாப்பா மாடு சுத்த மாட்டை நல்லா விளையாடும் இல்லைன்னா பூக்குல போயிடும் 6 பல்லு கிடையாது மாட்டு உரிமையாளர் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா 4 பல்லு இல்ல 6 பல்லு கண்ட பிறகு அரைச்சிங்கன்னா மாட்டு உரிமையாளர் வந்து கடையில நல்லா பாயும் அப்படிங்கிறாங்க நின்று விளையாடுன்னு ஓகே நான் இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்து மிக்க நன்றி ஓகே நன்றிண்ணா